வணக்கம். மீண்டும் கால்குலஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கோர்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூட்டி. ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே ஃபங்க்ஷனுக்கு அப்ராக்சிமேஷனை பற்றி நம்ம பேசணும். அதுதான் நம்ம லிமிட்ஸ் அப்படிங்கிற ஐடியாவில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அடுத்து ஃபங்க்ஷனுடைய கண்டினியூட்டி அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஃபங்க்ஷனுடைய கண்டினியூட்டி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டைக்ராமாக பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சப்போஸ் யூ ஹேவ் அ ஃபங்க்ஷன், சரிங்களா? இது நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ், இது நம்மளோட ஒய் ஆக்சிஸ், இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி நம்ம எதை மீன் பண்ணுறோம்னா இந்த கிராஃப். இப்போ சப்போஸ் இதுதான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கிற டொமைன் வச்சுக்கோங்களேன். இந்த டொமைனில் நான் ஃபங்க்ஷன் பார்க்குறேன், சரிங்களா? இங்கே எங்கேயுமே எனக்கு கேப் இல்லை, பிரேக் இல்லை அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த டொமைனில் நம்ம கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்கு, இந்த இடத்துல இருந்து இப்படி இதாகுது. இது இப்போ இதுதான் ஃபுல்லாக நம்ம கன்சிடர் பண்ணுற டொமைன் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டொமைனில் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய கேப் இருக்கு. இது பெரிய கேப்பாக இருந்தாலும் சரி, இல்லை சப்போஸ் சம்டைம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இங்கே மிஸ் ஆனது திடீர்னு இங்கிருந்து கூட ஸ்டார்ட் ஆகி இப்படி போகலாம். இப்போ ஈவன் சின்ன கேப்பாக இருந்தாலும் சரி, பெரிய கேப்பாக இருந்தாலும் சரி, அங்கே கேப் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னாலே இந்த பர்டிகுலர் பாயிண்ட், இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட் ஏ அப்படின்னு சொன்னால் இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் கிடையாது, சரிங்களா? ஸோ கிராஃபாக பார்க்கும்போது இதுதான். இதை இன்னும் ஃபார்முலா எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ண போகிறோம், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ முதல்ல இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருந்துருக்காங்க. இங்கே இந்த ஃபங்க்ஷனுடைய கண்டினியூட்டி நம்ம செக் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா டொமைன் என்னது 1லேருந்து 4ங்கிற பாயிண்ட் வரைக்கும் நம்ம பேசியிருந்துருக்காங்க. 1லேருந்து 4ங்கிற பாயிண்ட் வரைக்கும் பேசியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட பிஹேவியர் எந்தெந்த பாயிண்ட்லலாம் சேஞ்ச் ஆகுது? 1ங்கிற பாயிண்ட்ல சேஞ்ச் ஆகுது, 2ங்கிற பாயிண்ட்ல மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு, 3ங்கிற பாயிண்ட்ல, 4ங்கிற பாயிண்ட்ல. இப்போ இங்க இருக்கிற இந்த 0 to 4 பொறுத்தவரை, சரி 4ங்கிற பாயிண்ட பத்தி பேசணும் அப்படின்னா இங்க 1ங்கிற பாயிண்ட பத்தி, சரி 0ங்கிற பாயிண்ட பத்தியும் நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. இப்போ இந்த 0வே 4ஐயும் விட்டுட்டு நான் 1 2 3 பத்தி பேசுறேன். இங்க பாத்தீங்கன்னா 1 இந்த ஃபங்க்ஷன் நெருங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லைன்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் எக்ஸாக்டா 1ங்கும் போது இங்க வேற ஒரு பிளேஸுக்கு போயிருது. அப்ப இங்க என்னது, ஒரு கேப் நமக்கு வருதுங்களா? அப்ப இந்த கேப் இருக்கு அப்படின்னா திஸ் ஃபங்க்ஷன், சப்போஸ் இந்த இடத்துல this function is not continuous at x equals 1. இப்போ அடுத்தது 2ங்கிற பாயிண்ட்டுக்கு வரீங்க. 2ங்கிற பாயிண்ட்ல என்ன நடந்திருக்கு? 2க்கு ரொம்ப பக்கத்துல, அது லெஃப்ட் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி, ரைட் சைட்ல பாத்தீங்கன்னாலும் சரி, ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா 2ங்கிற இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் நமக்கு ஃபங்க்ஷன் வேற ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபங்க்ஷன் x is equal to 2ங்கிற பாயிண்ட்லையும் கண்டினியூஸ் கிடையாது. இப்போ அடுத்தது 3ங்கிற பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ 3ங்கிற பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா இது வரைக்கும் இங்கே வந்துட்டு அப்புறம் இப்படியே பெண்ட் ஆயிருச்சு, அவ்வளோதானே தவிர அங்கே வேற எந்த பிரச்சனையுமே நடக்கலைல்ல. அப்போ இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ 3ங்கிற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் தான். இப்படியே நேராக போய் அப்புறம் பெண்ட் ஆயிருச்சு, அவ்வளோதானே தவிர அங்கே கேப் உருவாக கிடையாது. ஸோ 3ங்கிற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். 4ங்கிற பாயிண்ட்டுக்கு வரும். இங்க இப்படியே வந்துட்டு இருந்தது, இந்த இடத்துலயே நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இங்கிருந்து திடீர்னு என்ன ஆயிடுச்சு, இங்க வேற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ 4ங்கிற பாயிண்ட்ல இதுக்கு பிரச்சனை இருக்கு. இங்க 4ங்கிற பாயிண்ட்டுக்கு எப்படி செக் பண்ணுமோ அதே மாதிரி 0ங்கிற பாயிண்ட்டுக்கு வாங்க. இங்கதான் ஆரம்பிக்குது, இதுக்கு மட்டும் வேற ஒரு இடம், அப்புறம் எல்லாம் வேற மாதிரின்னு இல்லை, இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணியே பிரேக் இல்லாம தான் போகுது. ஸோ 0ங்கிற பாயிண்ட்ல இது கண்டினியூஸ் தான். அப்போ இந்த 0,4 அப்படிங்கிற இந்த டொமைன்ல இந்த 3 பாயிண்ட்டை தவிர வேற எல்லா பாயிண்ட்லயுமே இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா தான் இருக்கு. ஃபங்க்ஷனுடைய கண்டினியூட்டியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அதை அடுத்து பார்க்கலாம். வாங்க ப்ராப்பரான டெஃபினிஷன். இப்போ ப்ராப்பரான மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் கண்டினியூட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு ஃபங்க்ஷன், சரிங்களா? ஸோ y is equal to f of x அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதை நம்ம
continuous at an interior point. ஸோ இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது, அது இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். சரிங்களா? இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னா இப்போ நீங்க க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b கன்சிடர் பண்ணலாம், ஓப்பன் இன்டர்வல் a, b கன்சிடர் பண்ணலாம், எதுவா வேணாலும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு இன்டர்வலை பொறுத்த வரைக்கும் இந்த ஏவும் பியும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸாக்டா இந்த ஏ இது ரெண்டுல எந்த கேஸா இருந்தாலும் சரி ஏ பி இது ரெண்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டை தவிர இந்த இன்டர்வல்களுக்கு வேற எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னாலும் அது எல்லாமே வந்து நம்ம இன்டீரியர் பாயிண்ட் தான் நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? இப்போ இன்டீரியர் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, ஒரு இன்டீரியர் பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் இப்போ எதோட இன்டீரியர் பாயிண்ட், டொமைனோட இன்டீரியர் பாயிண்ட்ல அது கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் சி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் சியா இருக்கணும். சரிங்களா? அப்போ எண்ட் பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம கண்டினியூட்டி பத்தி பேசணும் அப்படின்னா அதையும் வந்து இப்போ நம்ம டிஃபைன் பண்ண தான் போறோம். அதே ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், இஸ் கண்டினியூஸ் அட் அ left end point A. இப்போ left end pointல அது கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா என்ன, இங்க ஏங்கிறது வந்து ஆர்டிகல் ஏ கிடையாது, இட் இஸ் a point A. சரிங்களா? left end point A or right end point B. ஸோ இப்போ லெஃப்ட் ரைட் நம்ம ரெண்டை பத்தியுமே பேச போறோம். இது ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வாட், அதோட டொமைன்ல இது எண்ட் பாயிண்ட்ஸா இருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் ஏ பிளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் ஏ ஆர் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் பி மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் பி ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ லெஃப்ட் பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம லெஃப்ட் ரைட்டு நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், இதுதான் என்னுடைய டொமைன். சரிங்களா? இந்த டொமைன்ல தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உள்ள இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா என்னது, இந்த கண்டிஷன் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் சி எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் சியும் ஈக்குவலா இருந்தா போதும். சரிங்களா? இப்போ இதே வந்து நம்மளுடைய லெஃப்ட் எண்ட் பாயிண்ட் ஏல, இப்போ லெஃப்ட் எண்ட் பாயிண்ட் ஏ அப்படிங்கும்போது இதோடைய லெஃப்ட பத்தி நம்ம பேச முடியாது. இப்போ ஏங்கிற பாயிண்ட பத்தி பேசும்போது இதோட லெஃப்ட பத்தி பேச முடியாது, இதோட ரைட் மட்டும் தான் நம்மளால பேச முடியும். அப்போ ரைட் லிமிட் அட் ஏவும் எஃப் ஆஃப் ஏவும் ஈக்குவலா இருக்கணும். அதுதான் வந்து இங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த எண்ட் பாயிண்ட், இந்த எண்ட் எங்க இருக்கு, லெஃப்ட்ல இருக்கு. லெஃப்ட்ல இருக்கிற இந்த எண்ட் பாயிண்ட்ல இது கண்டினியூஸா இருக்கணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருந்திருக்கணும். இதே விஷயம் இங்க இந்த பிங்கிற பாயிண்ட் பொறுத்த வரைக்கும், இந்த பிங்கிற பாயிண்ட பொறுத்த வரைக்கும் இதோடைய லெஃப்ட பத்தி தான் நம்ம பேச முடியும். இதோட ரைட்ல இந்த ஃபங்க்ஷனோட பிஹேவியர் என்ன நமக்கு தெரியாது, பிகாஸ் டொமைனே ஏ டு பி தான். அப்போ இந்த பாயிண்ட்ல அது கண்டினியூஸா இருக்கணும்னா இதோட லெஃப்ட் லிமிட்டும் ஃபங்க்ஷன் இவாலுவேட்டட் அட் அந்த பாயிண்ட்டும் ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா, இந்த கண்டிஷன் இருக்கு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நான் எப்படி சொல்லுவேன்னா இதோட லெஃப்ட்ல இது கண்டினியூஸா இருக்கு. ஸோ f of x has, sorry, f of x is left continuous or continuous from left at x equals b அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப இதே இது இது இந்த விஷயம் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா f of x is right continuous or continuous from right. at x equals a.
சரிங்களா? இப்ப சிங்கிற பாயிண்ட், அந்த இன்டீரியர் பாயிண்ட்ல இதை வச்சு நம்ம ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்னா f of x is continuous at x equals c if it is both left and right continuous at the same point x equals c. சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க கிராஃப் சும்மா ரேண்டமா நான் ஒரு கிராஃப் டிரா பண்றேன். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட லெஃப்ட் சைடு சரி இதோட ரைட் சைடில் இதோட பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச முடியும். இப்போ இந்த பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட்லேயும் நீங்கள் பேசலாம், ரைட்லேயும் பேசலாம். அடுத்து இந்த பாயிண்ட்டை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால் லெஃப்டில் மட்டும்தான் பேச முடியும். சரிங்களா? இப்போ இதோட ரைட்டில் மட்டும்தான் உங்களால் பேச முடியும். அப்படிங்கும்போது இதில் ரைட் கண்டினியூட்டி பற்றி நம்ம பேசுகிறோம். இதோட லெஃப்டில் மட்டும்தான் உங்களால் பேச முடியும் அப்படிங்கிறங்காட்டி இதில் லெஃப்ட் கண்டினியூட்டி பற்றி பேசுகிறோம். இந்த பாயிண்ட்ல ரெண்டையுமே பேச முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து நம்ம ஜென்ரல் கண்டினியூட்டி. ஜென்ரல் கண்டினியூட்டி அப்படிங்கிறது லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே இருக்கிற பட்சத்தில் தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது இப்போ இங்க நம்ம பேசின விஷயங்கள் இது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா குமுலேட்டிவா ஒன்று சேர்த்தணும் அப்படின்னா a function f of x is continuous in the interval a comma b if f of x is continuous in c belongs to a comma b. இங்க நம்ம என்ன மீன் பண்றோம்? இன்டீரியர் பாயிண்ட்ல எல்லாத்துலயும் இது கண்டினியூஸா இருக்கணும். சாரி, f of x is right continuous. எந்த பாயிண்ட்ல வந்து நம்ம ரைட் கண்டினியூட்டி பத்தி பேசுவோம்? f of x is right continuous at x equals a, and then f of x is left continuous at x equals b. இப்போ இது மூணையும் நம்ம ஜெனரலா இன் டர்ம்ஸ் ஆஃப் லிமிட்ல எழுதணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா லிமிட் x approaches c f of x equals f of c. இந்த இது லிமிட் x approaches a plus of f of x equals f of a. இந்த இது limit x approaches a minus f of x equals sorry bங்கிற பாயிண்ட் x approaches b minus f of x equals f of b. இந்த விஷயங்கள் இருக்கும்போது தான் வந்து நம்ம இந்த closed interval a comma b ல இதோட கண்டினியூட்டி பத்தி நம்ம பேச போறோம். சரிங்களா? இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். First example, f of x equals under root 4 minus x square in the domain minus 2 comma 2. சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த டொமைன்ல வந்து வெல் டிஃபைன்டா அப்படிங்கிறத பார்ப்போம். வெல் டிஃபைன்டா இருக்கணும் அப்படின்னா இதுல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னாலும் we must get some positive value, or else டைரக்டா நம்ம இதோட நேச்சுரல் டொமைன் வந்து என்ன அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நமக்கு இந்த 4 minus x square வந்து பாசிட்டிவா இருக்கணும். which means what? x square value வந்து சரி 4 has to be greater than x square. இதை வந்து x square less than 4ங்கிற மாதிரி எழுதலாம். which means சரி greater than or equal 0. so அப்போ minus 2 less than x less than or sorry minus 2 less than or equals x less than or equals 2. இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் நேச்சுரல் டொமைனே இதுதான். ஸோ இட் இஸ் வெல் டிஃபைன். அதுல இப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதை டிராப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இல்லை இப்போ இதோட லிமிட்டை பத்தி நான் செக் பண்ணணும் அப்படின்னா இங்க எனக்கு டிவைட் பை 0வோ இல்லை நாட் டிஃபைன்டு
indeterminate, undefined அந்த மாதிரி எந்த கேஸும் வரப்போறது கிடையாது. ஸோ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் சி எஃப் ஆஃப் எக்ஸ் இங்க எதுக்கு அப்படின்னா இந்த ஃபார் சி இன் இந்த இதில் நான் எடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி சிம்பிளி அண்டர் ரூட் 4 மைனஸ் சி ஸ்கொயர். சரிங்களா? அடுத்து லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் மைனஸ் 2 பிளஸ் என்னன்னா பார்க்கணும். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் 2 மைனஸ் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும். இப்போ இது ரெண்டோட லிமிட்டுமே நான் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன், எனக்கு 0 தான் வரப்போகுது. மைனஸ் 2க்கு ரொம்ப பக்கத்தில் என்ன அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஸோ இதை நான் செக் பண்ணேன் அப்படின்னா லைக் வாட் ஓகே இங்கேயே நான் செக் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அண்டர் ரூட் 4 2 பிளஸ் அப்படிங்கும்போது மைனஸ் 2 பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ இருந்துட்டு நான் அந்த இதை அப்ளை பண்ணேன் அப்படின்னா மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும்போது அது 4 ஆயிரும். அடுத்தது வந்து a minus b whole square இப்போ like it is in the form of a minus b whole square. a square, so first h square எழுதிக்கிறேன். a square minus 2ab minus minus plus ஆயிருப்போது. so plus 8h. so இங்க already 2 இருக்கு, sorry 4h வரும். 4h அடுத்து பார்த்துட்டீங்கன்னா minus 4 இதான் இருக்க போது. here I will have to substitute limit h approaches 0. இங்கேயோ அதேதான். சரிங்களா? 4 4 gets cancelled. அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிறது என்னது, லிமிட் h approaches 0 அண்டர் ரூட் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் 4h. இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 0. இதே மாதிரி இங்கே லிமிட் h approaches 0 அண்டர் ரூட் 4 மைனஸ் 2 மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் நமக்கு என்னதான் வரப்போகுது, அதே ஐடியாஸ். ஸோ 4 மைனஸ் 4 இங்கே மைனஸ் மைனஸ் பிளஸ் எஸ் 4h பிளஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ 4 கேன்சல் ஆகி வில் பி லெஃப்ட் வித் சாரி ஆக்சுவலி இங்கே மைனஸ் ஹெச் ஸ்கொயர் வரும். 4h minus h square. So it is going to be 0. சரிங்களா? இதுதான் இங்க நடந்திருக்கு. இப்போ ஃபங்க்ஷனை டைரக்டா -2ங்கிற பாயிண்ட்ல எவாலுவேட் பண்ணுவோம். இட் இஸ் 4 minus -2 square. நமக்கு என்னது, இட் இஸ் அண்டர் ரூட் 4 minus 4 which is 0. அதே மாதிரி 2ங்கிற பாயிண்ட்ல எவாலுவேட் பண்ணுவோம். So 4 minus 2 square which is under root 4 minus 4 which is 0. கரெக்ட்டுங்களா? இதுதான் வந்து நமக்கு இங்க நடந்திருக்கு. இந்த இடத்துல we can easily observe that இங்க நம்மளுடைய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, limit x approaches -2 plus of f of x is same as that of f of -2 and limit x approaches 2 minus of f of x is f of 2. அப்புறம் இங்க நமக்கு என்ன நடந்திருக்கு, இப்போ இதையுமே டைரக்டா இப்படி எழுதாம நீங்க செக் பண்ணணும். இதே மாதிரி நீங்க லெஃப்ட் லிமிட் எந்த ஒரு பாயிண்ட் வேணாலும் சீன் எடுத்துக்கங்க, அதோட லெஃப்ட் லிமிட் என்ன ரைட் லிமிட் என்னன்னு பாருங்க, ரெண்டுமே உங்களுக்கு இந்த வேல்யூ தான் வரப்போகுது. ஹென்ஸ் யூ மே கன்க்ளூட் திஸ் இஸ் த லிமிட். சரிங்களா? இங்க ஆக்சுவலி இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க நமக்கு கிடைச்சிருக்கிற அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா இது ஈக்குவலா இருக்கு. அண்ட் லிமிட் x approaches c f of x equals f of c for all c in the open interval -2, 2. சரிங்களா? இது மொத்தமா சாட்டிஸ்ஃபை ஆகறங்காட்டி நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா f is continuous in -2, 2. இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கிராஃபா பிளாட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் we shall do that too, no issues. Just a minute. Yeah, it is opened. So நம்ம GeoGebra டூல்ல தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலயே நம்ம இது பண்ணுவோம். பார்த்துட்டீங்கன்னா நமக்கு இருக்கிற ஃபங்க்ஷன் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 minus x square. இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். ஸோ நம்மளோட டொமைனும் இதுதான் அப்படிங்கிறது இதுல இருந்தே
டயக்ராம் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா டயக்ராம் இந்த பாசிபிலிட்டிக்குள்ள தான் வரைய முடியுது அப்படின்னாலே இட் இஸ் எவிடென்ட் தட் நம்ம டொமைனும் கண்டுபிடிச்சது கரெக்ட் தான். இங்க எங்கேயுமே பிரேக் கிடையாது. சரிங்களா? நீங்க இங்க எப்சிலான் டெல்டா வச்சு லிமிட் ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் தாராளமா செக் பண்ணிக்கலாம். எல்லாமே இதுல நமக்கு தெளிவா இருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன் பத்தி நம்ம பார்ப்போம். சரி, இப்போ அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து யூனிட் ஃபங்க்ஷன் பத்தி ஒன்று பார்க்க போறோம். இப்போ யூனிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, let us define u of x as 1 if x is positive, 0 if x is negative. இப்போ இதுக்கு கிராஃப்னு ஒன்று வரைஞ்சிங்க அப்படின்னா let this be x and let this be the y axis which is u of x. Sorry, this is not u of x. இப்போ ஸ்கேல் வந்து 1 2 3 அப்ராக்சிமேட்டா இருக்கு. -1 -2 -3 இந்த மாதிரி இருக்க போகுது. இங்க 1 2 இங்க -1 இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்போ நான் கிராஃபை வந்து let me draw it in red color. f x ஓட வேல்யூ பாசிட்டிவாவோ ஜீரோவாவோ இருந்தா, ஸோ ஜீரோங்கிற பாயிண்ட்ல இருந்தே இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. இதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட வேல்யூ இஸ் கோயிங் டு பி 1. ஸோ இந்த மாதிரி சாரி, ஐ எம் நாட் கெட்டிங் இட் ஸ்ட்ரைட், பட் யூ கேன் சி வாட் இஸ் திஸ். இந்த எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலா யூ வில் கெட் சம்திங். எக்ஸை விட கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஸோ ஜீரோ கிட்ட வரைக்கும் வரும், பட் இட் இஸ் நாட் கெட்டிங் ஜீரோ. மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் இட் லைஸ் எக்ஸாக்ட்லி ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். இதுவுமே வந்து இப்படியே போய்கிட்டே இருக்க போகிறது தான். ஓகே, இங்க ஃபங்க்ஷனோட பிஹேவியர் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜீரோங்கிற பாயிண்ட்ல மட்டும் ஃபங்க்ஷனோட பிஹேவியர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ல தான் வந்து ஃபங்க்ஷனோட பிஹேவியர் இங்க இருந்து இங்க அப்படியே மாறிடுது. இது எவ்வளோ சேம் பேட்டர்ன் பட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு யூனிட் இது இன்க்ரீஸ் ஆகுறங்காட்டி தான் வந்து we call this function as unit function. சரிங்களா? இப்போ இதோட கண்டினியூட்டி பத்தி நான் பேசணும் அப்படின்னா நான் என்ன பேசணும்? லிமிட் x approaches 0 f of xம் எனக்கு சாரி f of 0வும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். கரெக்டுங்களா? இதை தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஆனா இப்போ இதை பத்தி இது நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கணும்? லிமிட் x approaches 0 plus of f of xம் லிமிட் x approaches 0 minus of f of x எனக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இங்க ஜீரோங்கிற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ மைனஸ்ல பாக்குறீங்க. சரிங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். லிமிட் x approaches 0 minus of f of x என்னன்னு பாக்குறேன். ஜீரோவுக்கு கொஞ்சம் இந்த பக்கம், ஸோ கொஞ்சம் இந்த பக்கம் தேடுறேன். அப்போ ரொம்ப பக்கத்துல ஜீரோ கிட்ட எடுத்தேன் அப்படின்னாலும் மை ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் 0. ஓகே, வெல் அண்ட் குட். அடுத்து லிமிட் x approaches 0 plus of f of x என்ன அப்படின்னு நான் பாக்குறேன். ஜீரோல இருந்து கொஞ்சம் இந்த பக்கத்தாலே எனக்கு மேல வந்துருச்சு. the function value is 1. இங்க எனக்கு என்ன நடந்திருக்கு? இது ரெண்டும் ஈக்குவலா இல்ல. இது ரெண்டும் ஈக்குவலா இல்ல அப்படின்னாலே வந்து இது எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ லிமிட்டுங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு எக்ஸிஸ்டே ஆகல அப்படின்னா அது வந்து இந்த ஜீரோங்கிற பாயிண்ட்ல இவாலுவேட் பண்ணா ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியாதுங்களா? ஸோ this function we conclude that u of x is not continuous at x equals 0. இதோட கண்டினியூட்டி ஏன் வரல அப்படின்னா since limit x approaches 0 sorry இங்க u of x எல்லா பக்கம் f of x எழுதிட்டோம் போல, u of x does not exist. சரிங்களா? இங்க எல்லாமே வந்து u of x னு மாத்திக்கங்க. இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது u of x பத்தி. So but hope you people might have understood what I was trying to say. So u of x, u of 0. அடுத்தது நம்ம இப்போ வந்து சீல் ஃபங்க்ஷன், ஃப்ளோர் ஃபங்க்ஷன் இது ரெண்டோட கண்டினியூட்டி பத்தி நம்ம செக் பண்ணலாம். சீல் ஃபங்க்ஷன்
அன்ஃப்ளோர் ஃபங்க்ஷன் இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோமா என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் டு மீன் பை சீல் ஃபங்க்ஷன். இப்போ சீல் ஃபங்க்ஷனை வந்து இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம். சரிங்களா? ஃப்ளோர் ஃபங்க்ஷனை வந்து இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸுங்கிறது வந்து என்னவா இருக்கலாம்னா இது வந்து எந்த ஒரு ரியல் வேல்யூவா வேணாலும் இருக்கலாம். அதுல நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ எந்த ஒரு ரியல் வேல்யூவா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நீங்க எடுக்கும்போது இதை விட பெருசா ஒரு இன்டீஜரும் இதை விட சின்னதா ஒரு இன்டீஜரும் உங்களால கண்டுபிடிக்க முடியும்ல. இப்போ சப்போஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு சி அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து C+1 இருக்கும். சரி, C-1 இருக்கும். கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 7.5 எடுக்கிறீங்கன்னா இது 8 இது 7 இருக்கும். இதே -2.9 எடுக்கிறீங்கன்னா 2.9 விட பெருசா இருக்கக்கூடிய இன்டீஜர் வந்து -2 தான். இதை விட சின்னதா இருக்கக்கூடிய இன்டீஜர் -3 தான். இப்போ நீங்க எடுக்கிறதே வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவா எடுக்கிறீங்கன்னா இங்க நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ 1 அதுக்கு ஈக்குவல் தான். சரிங்களா? இப்போ 8 விட பெருசா இருக்கிற எல்லாமே இதை விட பெருசுதான். பட் இருக்கிறதுலே வச்சு சின்ன பாசிபிலிட்டி. ஜஸ்ட் இம்மீடியட் இன்டீஜர் மேல இருக்கிறது என்ன கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பாருங்க. நம்ம கன்சிடர் பண்ற எக்ஸே ஒரு இன்டீஜர் தான் அப்படின்னா அதுதான் மேலே இருக்க போகுது கீழே இருக்க போகுது. சரிங்களா? இப்போ லெட் மீ டூ அந்த கதை. இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சீல் ஃபங்க்ஷன் சொல்றோம். அடுத்தது இந்த விஷயங்களை தான் வந்து we call it as floor functions. இப்போ யூனிட் ஃபங்க்ஷனோட ஐடியா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சீல் ஃபங்க்ஷனோ ஃப்ளோர் ஃபங்க்ஷன் பத்தி பேசுறது வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். இதை வந்து நம்ம அங்க எழுதி அப்படி பண்ணாம இங்க நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த இதுல இப்போ ஸ்கேல் வந்து நமக்கு 0.5ல இருக்கு. லெட் மீ கன்வெர்ட் இட் டு 1. இங்க தெளிவா பாருங்க நம்மளோட டொமைன் என்ன, இது பாட்டுக்கு அப்படியே படிக்கட்டு மாதிரி போய்கிட்டே இருக்கு, மேலையும் போகுது கீழையும் போகுது. ஸோ இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியற விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய டொமைன் என்டையர் ரியல் நம்பர்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஃபங்க்ஷனோட பிஹேவியர் வந்து வேற எங்கெங்கேயா சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்க. இப்போ 0ங்கிற பாயிண்ட் எடுத்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குது? 0 மைனஸ்னு பார்க்கும்போது ஃபங்க்ஷனோட வேல்யூ 0. கரெக்டுங்களா? 0 பிளஸ்னு பார்க்கும்போது 1 ஆயிருச்சு. யூனிட் ஃபங்க்ஷன்ங்கிறது இது இந்த இடத்துல இதை இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்து இதை இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது யூனிட் ஃபங்க்ஷன். 0ங்கிற பாயிண்ட்ல வந்து லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் வேற வேறையா இருக்கு. அப்ப லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகல. அப்போ இந்த இடத்துல கண்டினியூட்டி இல்ல. அதே தான் அடுத்து இங்க 1ங்கிற பாயிண்ட்ல பாத்துட்டீங்கனாலும் நமக்கு என்ன அதே பிரச்சனை வருதுங்களா? அடுத்து 3ங்கிற பாயிண்ட்லயே அதேதான், 4ங்கிற பாயிண்ட்லயே அதேதான், 5ங்கிற பாயிண்ட்லயே அதேதான். இப்ப இதெல்லாம் மொத்தமும் பார்க்கும்போது என்னது, எல்லா இன்டீஜர் வேல்யூலயும் நமக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, சீல் ஃபங்க்ஷன்ல இது நடக்குது. ஃப்ளோர் ஃபங்க்ஷன்ல என்ன நடக்குது? என்ன இங்க லெஃப்ட்ல நடந்தது ரைட்லயும், ரைட்ல நடந்தது லெஃப்ட்லயும் நடக்குது. இங்கேயும் அதே பிரச்சனை தான் இருக்கு. ஃப்ளோர் ஃபங்க்ஷனும் எல்லா இன்டீஜர் பாயிண்ட்ஸ்லயும் வந்து கண்டினியூஸ் கிடையாது. சரிங்களா? இப்ப கண்டினியூஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்ப கண்டினியூட்டி இல்லை அப்படின்னா என்ன அப்படிங்கறத தான் வந்து நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். தேங்க்யூ.